வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி அவ பிளான் போட்ட மாரி அந்த பிச்சைக்காரங்கிட்ட பேசிர்றா. இந்த பாருடா இந்த ஃபோட்டோ காமிக்கிறா. இந்த ஃபோட்டோல இருக்க பொண்ண வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நீ ரொம்ப பாசமா இருக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பையன் மாரி நீ நடந்துக்கணும். உனக்கு 3 வேள சாப்பாடு, துணிமணி, ராஜபோக வாழ்க்கை கிடைக்க போகுதுன்றாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே அப்படியே மயங்கிட்டு, அப்பா நான் நெனச்சு கூட பார்க்கலையே. தன்ன தானே கிள்ளி பார்த்துக்கிறாரு. இந்த மாரி வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? கடவுளா பார்த்த போட்ட பிச்சை தான் இது. நீ என்ன சொல்றியோ அது மாரி கேட்கிறேம்மா. எப்படி சொல்றீங்களோ அது மாரி நான் நடிக்கிறேன். சூப்பரா நான் நடிப்பேன்ம்மா அப்படின்றாங்க. கரும்பு தந்து கூலி வேணுமா? அப்படின்னோனே நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் கேட்டு நான் பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தான் நான் நடிக்கணும் அது மாதிரி நான் நடிக்கிறேம்மான்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் என்ன பண்ணுறா, சாவித்திரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அம்மா பொண்ணும் என் புள்ள வாழ்க்கையை பற்றியா சிரித்து கேலி கிண்டல் பண்ணுறீங்க. இப்போ பாருடி இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வாழ்க்கையை ஊரே உலகமே சிரித்து நாரப்போகுது. அப்போ தாண்டி இருக்குது இந்த ஈஸ்வர் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. சித்ராவும் அம்மா சூப்பராக யோசனை பண்ணம்மா, அதாம்மா வேணும், நம்மளை எப்படி வெறுப்பேற்றுனாங்க, அவங்க மூஞ்சில் கறியை பூசணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மலர் தானா தமிழ்லாம் உட்காந்து ஹாலில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து வயிற்றுச்சு கொடுத்த நம்ம தாமரை என்ன பண்ணுவா, வேணுனே மாசமாக இருக்கிற மாதிரி துணி மூட்டை வயிற்றுல வச்சுட்டு வந்து தமிழ்ச்செல்வி விட்டு வீண் வம்பு இழுப்பாங்க. என்ன தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுற, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்வாங்க. இதை பார்த்து தானே வந்து ஏக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அக்கா பிள்ளையே இல்லாமல் வயிற்றில் துணி மூட்டை வச்சு நடித்து நாடகம் மாட்டியிருந்தால எல்லாரும் ஏமாத்திருந்தால, நானும் வந்து துணி மூட்டையை வயிற்றுல வச்சுட்டு நடந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்ட்டு ரிஹர்சல் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான் சொல்கிறான். இதை கேட்டு தமிழ்ச்செல்வி வந்து தேவையில்லாமல் வம்பு கிழக்காத, என் பேச்சுக்கு வராத, நான் வம்பு வேணான்னு வாயை மூட்டு சும்மா இருக்கேன், என்னை சீண்டி பார்க்காதன்றாங்க. என்ன பேச்சுக்கு அப்படி தாண்டி வரும், என்னடி பண்ணுவேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பார்த்து இந்த தாமரை சண்டை வலிக்கிறா. அது மட்டும் இல்லை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல உண்மையாக குழந்தை இருக்கான்னு சொல்லி தொட்டு பார்க்க வருவா. உடனே மலரும் தானமும் தடுப்பாங்க. எங்கள் அக்கா மேலே கை வச்சுன்னா உனக்கு மரியாதை கட்டுக்கும், அவ்வளோதான், அறிவில்லை உனக்கு, என்ன ஜெல்மோனின்னு சொல்லிட்டு இந்த தனலட்சுமி திட்டிட்டு வா. உடனே கோவம் வரும், சாவித்திரி கோவம் வந்துடும். எதுக்கு என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுறீங்கன்னா, உன் பொண்ணு மட்டும் லட்சணமா இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழ் மாமியார் பார்த்து தான் இருப்பாங்க. அவங்க அப்பாவே இருக்காங்க, எதுவுமே வாய் திறக்காம பேசாமல் இருந்துடுறாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு என்ன பண்ணுறா, நம்ம தனலட்சுமி அவங்க மாமா கிட்ட போய் சொல்லிடுறா. நடந்த விஷயம் கேட்டு சேர்த்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வார்ன் பண்ணுறாரு. இந்த வீட்டில் ஒழுங்கு மாதிரியே இருந்தால் இருங்க, எல்லாம் வெளியே போயிடுங்க. அப்புறம் இந்த சேதுபதி இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே எங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்கள் ஐயன் முகத்துக்காக தான் நான் கம்முன்னு இருக்கேன். அப்போ தான் ஐயன் என்ன சொல்லுவாங்க, யாரும் தமிழ்ச்செல்வி பேச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் என் பொண்டாட்டி சீன்றீங்க, அவளையும் துணி மூட்டை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் கேள்வி பண்ணிட்டேன், உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, தின்னுட்டு சும்மா இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு நல்லா உரைக்கிற மாதிரி கேட்குறாரு. இதனால் கோவப்பட்ட சாவித்திரியும் தாமரையும் முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ஈஸ்வரி வந்து நல்லா வேணும், நல்லா கேளுடா, இப்படிதான் இவளுங்களை கேட்டு அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிறா. உடனே சித்ரா என்ன பண்ணுறா, அம்மா அவங்களுக்கு சொன்னது மட்டும் வருத்தப்படாத, சேது நம்மளை பார்த்தா முறைச்சி சொல்லிச்சு, அது நம்மளுக்கு தான் குத்தம் உரைக்கும்ன்றாங்க. ஆமாண்டி, இவங்க ஆடுற ஆட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு எது எவ்வளோ நாள் ஆடுறாங்களோ ஆட்டம், நம்மளுக்கும் ஒரு நேரம் வரல, அப்போ பழித்து பண்ணி இந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சேது நல்லா வான் பண்ணுவாங்க. இதோ இருந்துக்க எங்கள் அப்பங்கிட்ட சொல்லிடுவேன், அடுத்த முறை எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஓடிடுவீங்க இந்த வீட்டை விட்டுன்னு சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு அப்பத்தான் கம்மியே இருக்காங்க. உடனே சாவித்திரி என்ன பண்ணி, நீ என்னை பெத்தவ தானே, அவன் எவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறான், எனக்கு இதெல்லாம் தலையெழுத்தா, என் ஆம்பளை மட்டும் சரி இருந்தால் என் வாழ்க்கை வந்து இப்படி இருந்திருக்குமா, உங்ககிட்டலாம் திட்டு வந்து எனக்கு தலையெழுத்தா போச்சு, கட்டுற துணிக்கும் துண்டுற சோத்துக்கும் உங்ககிட்டலாம் மூஞ்சடி மொத்தடி பட வேண்டியதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதுவுமே பேசாமல் வாய மூடுறாங்க. இவங்ககிட்ட எதுக்கு நம்ம தேவையில்லாத பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சேது வந்து தமிழ் சொல்லிட்டு சொல்கிற, தமிழ் அவங்க பேசுனதெல்லாம் நீ வந்து போற்றுவார் தூற்றுவார் அவங்க பேச்செலாம் வந்து காதலே வாங்காது, அவங்கெல்லாம் ஜென்மத்துக்கு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், என்ன எதனா தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிரு, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்காத தமிழ், சீக்கிரம் கிளம்பும், நம்ம கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து தமிழ்ச்செல்வியோட அவங்க அம்மா அப்பா வருவாங்க. நம்ம ராஜாங்க ஐயாவும் ரொம்ப நாள் ஆச்சு ராஜாங்க ஐயா பார்த்து, எங்கே போயிருந்தாரு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, எபிசோடுக்கே வரவே இல்லை. அவர் எல்லாரையும் வரவேற்கிறாரு. எதுங்க கருப்புக்கிட்டலாம் சொல்லி அனுப்புறீங்க தகவலை, நீங்கள் பாட்டு உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரையும் அன்பை உபசரிக்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்வியும் சேது பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து தாமரை வருவாங்க. நம்ம சேதுவும் வாங்கத்த என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு விசாரிப்பார். சரி உங்கள் அம்மா பொண்ணு இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவார் நம்ம தமிழ். அவங்க அம்மா புத்திமதி சொல்லுவாங்க, என்ன தமிழ் கோர்ட்டு கிளம்பிட்டியா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காத, பழசெல்லாம் மூட்டை கட்டி பண்ண வேலை போட்டு நாளைக்கு நடக்கிறதா நிஜம், இன்னைக்கு கதையை விட்டுரு, நாளைக்கு என்ன நடக்குமோ வாழ்க்கையை பற்றி அதை மட்டும் யோசி, கோபத்தாவெல்லாம் விட்டுடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க, உங்கள் அப்படி மாரி எல்லா ஆம்பளைங்க இருப்பாங்க, ஆம்பளை வர்க்கத்தையும் நீ வெறுக்காதம்மா, உன் வாழ்க்கையை பாரு, எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் திருத்தணும் அவங்கள, வாதத்துக்கு மட்டும்தான் மருந்து இருக்குது, விவாகத்துக்கு பிடிவாதத்துக்கு வந்து மருந்தே கிடையாது, பிடிவாதம் தான் உன்னை இப்படிலாம் ஆட்டி வைக்குது, பிடிவாதத்தை விட்டுருமா, உன் வாழ்க்கையை உன் குழந்தை வாழ்க்கையை நினச்சி பாருமா. தமிழ்ச்செல்வி இந்த விதத்தில் நீ எவ்வளோ சாமர்த்தியமாக கெட்டிக்காரியாக படித்து ஒரு டாக்டர் ஆக போகிற, அதனால் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உன் நல்ல பண்பு குணம்லாம் இருக்குது, நீ நல்ல பொண்ணு, குடும்ப சூழ்நிலை கழிச்சு நீ எப்படிலாம் படித்து வளர்ந்தேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாராட்டுறேன், உன் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன், நாளைக்கு கோர்ட்டில் வந்து நல்ல முடிவாக சொல்லுமா, உன் வாழ்க்கையை யோசிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு அவங்க அம்மா அட்வைஸாக சொல்கிறாங்க. இதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இந்த காதில் வாங்கி
இந்த காலையில் விட்டுருவாங்களா, என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அவங்கள பற்றி என்ன, எதிர்காலத்தை பற்றி என்ன பிளான் வச்சுருக்காங்க எதுவுமே தெரியாது. தமிழ்ச்செல்வி வாய் திறந்தால் மட்டும்தான் எல்லாமே தெரியும் மக்களே. உங்களை போல தான் நானும் அவளாக காத்துட்ருக்கேன். தமிழ்ச்செல்வி என்ன வார்த்தை சொல்வா கோர்ட்டு ஜட்ஜு முன்னாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.